நாளில் கூட இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் இருந்த ஒரு சந்தோஷம். இந்த பெண்கள் தினம் 3 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. இருந்தாலும் இந்த அடுத்து வருவது இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் பெண்களை படைத்தார். ஆண்டவர் சொன்னார், படைக்கும் போதே மனுஷரை படைத்தார் சொல்லிட்டு ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார்னு சொல்ல போட்டது. படைப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். ஆண் ஈக்குவலாக படைத்தார் 2 பேருக்கும். ஆனால் 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட சில சில காரியங்கள் உண்டு, பொறுப்புகள் உண்டு, கடமைகள் உண்டு, இன்னும் காரியங்கள் உண்டு. நம்ம ஆணும் பெண்ணும் இணைந்து செயல்படும் போது தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது, சந்தோஷமாய் அமைகிறது. அதனால் ஆண்டவர் அப்படி படைத்து அவர் இருவரையும் இணைத்து வைத்தார். ஆனால் சத்துரு நடுவில் வந்ததுனால பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. இப்போ சபையை ஆண்டவர் சொல்லும்பொழுது தன் மனைவாட்டின்னு தான் சொல்கிறார். அதனால் அந்த நாளில் கூட பெண்களுக்கான செய்தியை நாம் கேட்க போகிறோம். சகோதரி பரிமளம், கேரளின் பரிமளம் வந்து உங்களுக்கு தன்னுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து வருவார். Hallelujah. I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இணையற்ற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். And I humble myself in God's presence today. உங்களுக்கு முன்பாய் நான் தாழ்த்தி இந்த செய்தியை கொடுக்கும்படி விரும்புகிறேன். I thank the Lord for giving me this opportunity to stand before you. கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வாய்ப்புக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். So as Pastor said, they have been celebrating Women's Day. போதகர் சொன்ன பிரகாரம் இந்த பெண்கள் தினத்தை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். I don't know how many of you know why this Women's Day is celebrated. ஏன் இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறார்கள் என்று அநேகருக்கு தெரியாது. I don't know the exact, I didn't refer to the exact details, but there was a revolution. பெண்கள் தினம் ஏன் கொண்டாடுகள் என்ற சரியான அந்த விளக்கம் எனக்கு தெரியவில்லை. But there was a revolution. புரட்சி ஒன்று உண்டு. So the ladies were forced to work in slave labor for 16 hours. அந்த நாட்களிலே பெண்களை அவர்கள் கட்டாயப்படுத்தி 16 மணி நேரம் வேலை செய்ய வைத்தார்கள். So one fine day they just broke out and started going against them. ஒரு நாளிலே எல்லாம் உடைக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக கிளம்பினார்கள். So they actually held a big rally on March 8th. மார்ச் 8ஆம் தேதி அவர்கள் பெரிய ஊர்வலமாய் சென்றார்கள். So that day denoted, and they actually what they asked for was 8 hours of labor, and they had the whole other part of the day off. அவர்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள்னா 8 மணி நேரம் தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டும், மற்ற நாள் எங்களை ஃப்ரீயாக அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். So that revolution brought about the change that is here today in the world. அந்த புரட்சி தான், பெண்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த புரட்சி தான் 8 மணி நேர வேலையாய் மாறினது. So that to indicate that and to glorify that day, this is being celebrated as Women's Day. அந்த மகிமையான காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக இந்த பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. So after that there has been a lot of when the March 8 comes, மார்ச் 8ஆம் தேதி வரும்போது, so there's all talks about women empowerment, women what do you say, revival and everything. மார்ச் 8ஆம் தேதி வரும்போது எல்லாரும் பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுக்கான பலவிதமான காரியங்களை குறித்து பேசுவார்கள். Then it dies down slowly. அது 8ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் போகும்பொழுது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்து விடுவார்கள். Then again March 8 comes next year. அடுத்த வருஷம் மார்ச் 8ஆம் தேதி வரும்போது மறுபடியும் இப்படிப்பட்ட சொற்பொழிவுகள் தொடரும். So this goes on continuously. இது தொடர்கதையாய் நடந்து கொண்டிருக்கிறது. But actually when you see in the Bible, ஆனால் அந்த வேதாகமத்திலே பார்க்கிறோம், God always exalts women. கடவுள் பெண்களை இப்பொழுது உயர்த்துகிறார். Hallelujah. Hallelujah. When you say when Jesus was resurrected, இயேசு உயிர்த்தெழுந்த போது the news, the matter that he was resurrected, the news was known to a woman first. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு அருமையான செய்தி பெண்களுக்கு தான் முதலாவது வெளிப்படுத்தப்படுகிறது. When Jesus was alive, அவர் இயேசு உயிரோடு வந்தபோது the people who were surrounding him were mostly women who helped him financially and இயேசு இருந்த காலத்துல பெண்கள் தான் அவரை சுற்றிலும் இருந்து கொண்டு அவருக்கு வேண்டிய பொருளாதார உதவிகள் மற்ற எல்லா உதவிகளையும் செய்து கொண்டு வந்தார்கள். He went into a house and there was women serving him, like Peter's mother-in-law was serving him, and Mary, Martha, all these people you can see. Jesus really loved those people. That's why he went to their house. இயேசு எங்கெல்லாம் போனாரோ அவரை அதிகமாய் உபசரித்த
உபசரித்தவர்கள் பெண்கள் தான். அங்கே பார்க்குறோம், மார்த்தாள் இயேசுவை உபசரிக்கிறாள், பேதுருடைய மாமி இயேசுவை உபசரிக்கிறாள். எங்கே போனாலும் பெண்கள் முந்திக் கொண்டு அவர்களை இயேசுவை உபசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Nowhere in the Bible you see Jesus pushing away the women. எந்த இடத்திலும் பெண்களை அவர் தள்ளுகிறதில்லை. Even before his crucifixion, nobody even thought about anointing him, but there was Mary at his feet who broke the fragrance and poured it into his feet. இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்பாய் அவருடைய பாதத்தில். So you see, like everywhere, we see Jesus actually exalting women, and actually he could have just been born somewhere in the midst of nowhere, but he chose a woman to be born through into this world. எப்படி வேணா பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணின் மூலமா இந்த உலகத்தில் அவர் அவதரித்தார். Hallelujah. We can go on and on about this women empowerment and everything. நீங்க பெண்களை குறித்து உயர்வாய் பேசி பல காரியங்களை நாம் சொல்லலாம். But today I have come to talk about human empowerment. Hallelujah. இந்த நாளிலே நான் மனிதர்கள் உடைய காரியத்தை குறித்து நான் மனிதர்களை எப்படி உயர்த்துவது என்ற காரியத்தை குறித்து சொல்ல போகிறேன். It's not only in Christ there's no man or there's woman, there's just us human. கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, அவர்கள் இருவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். So God created us as man and woman. கர்த்தர் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். And in Genesis, when you read chapter 1 ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் verse 28, 28வது வசனம். And God blessed them, and God said unto them, Be fruitful and multiply and replenish the earth and subdue it, and have dominion over the fish and over the fowl of the air and over every living thing that moveth upon the earth. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். So everybody knows this verse, and everybody knows what the purpose of God was when he created man. கர்த்தர் மனிதனை படைத்த நோக்கம் எல்லோருக்கும் தெரியும். இந்த இடத்துல அது சொல்லப்படுகிறது. So the main purpose was to have dominion over everything and subdue it. முதலாவது ஒரு சிறந்த நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்தை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதே. And then be fruitful. மற்ற பிற்பாடு அவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்பது. So to have dominion and subdue it, it means it shows a characteristic of a leader. அப்போ ஒரு இடத்தை ஒரு காரியத்தை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வது என்பது அது தலைமைத்துவத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. So a leader has always to be a winner. தலைவர் என்பவன் எல்லாவற்றிலும் அவன் முதல்வனாக இருப்பான், அவன் ஆண்டு ஜெயிக்கிறவனாக இருப்பான். A loser can never be a leader. அவன் இழந்து போகிறவன் தோத்து போகிறவன் ஒரு நாளும் தலைவனாக இருப்பது இல்லை. So automatically if there is a leader, he is definitely a victor. அவன் தலைவன் என்று சொல்லுவோமானால் அவன் நிச்சயமாக ஜெயிச்சவனாக இருப்பான். But once the sin entered world and God cursed the world and he pushed away man, everything was a failure in his life. என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ பாவம் உள்ள வந்த பிற்பாடு அவன் தோற்று போனவனாக இருக்கிறான். From that day onwards he is striving to get into the top position, but he is not able to. ஆனாலும் அவன் எப்படியாவது தலைமைத்துவத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். ஆனால் முயற்சி பலனளிக்கவில்லை. Because of so many things that he doesn't reach to the top, but we always blame it on the devil. நாம் அதுக்கு அவன் ஏன் தலைமைத்துவம் அவன் அந்த தலைவனாய் ஆக முடியவில்லை என்பதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. ஆனாலும் அது இருக்கிறது. இருந்தாலும் நம்ம எப்போ பார்த்தாலும் பிசாசு குறை கொண்டு அவனால் தான் முடியலன்னு சொல்லி நாம் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து விடுகிறோம். So there was a man called Walt Disney. I don't know how many of you know. ஒரு மனிதன் வால்ட் டிஸ்னியை உருவாக்கின ஒரு மனிதனை எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. So he started a cartoon motion company at the age of 19. அவன் கார்ட்டூன் படங்களை வரைகிறான். என்னுடைய 19வது வயதில் கார்ட்டூன் படங்களை வரைந்து அதை படமாக்கி கொண்டிருந்தான். So he had a company that was doing this cartoon motion pictures. அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனம் இந்த கார்ட்டூன் பிக்சர்களை எப்படி உருவாக்குவது என்பது செய்து கொண்டிருந்தது. But that was not popular in that time. அந்த டைம்ல அது பெரிய அளவில் பிரபலம் அடையவில்லை. And at the age of 22, 22வது வயதில் he went bankrupt. அவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டான். He failed utterly. அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, ஒன்றத்தையும் கொடுக்க முடியவில்லை. He very badly failed in
business, but he never left his hard work. ஆனா அவனுடைய கடின உழைப்பை அவன் ஒரு நாளும் விட்டுவிடவில்லை. He kept on trying and trying and trying. அவன் வேலை செய்து கொண்டே இருந்தான், திரும்ப முயற்சி செய்து கொண்டே He இருந்தான். kept on making cartoons. அவன் மறுபடியும் அந்த கார்ட்டூன் படங்களை உருவாக்கி கொண்டே இருந்தான். But today you know where Walt Disney stands. இன்னைக்கு வேர்ல்ட் டிஸ்னி எந்த அளவு முன்னேறுகிறது என்பதே உங்களுக்கு தெரியும். This Disney Pictures and Disney World and Disney everything is all contributed because of that one person's hard work. அதனால பலவிதமான கம்பெனிகள் உருவாக்கப்பட்டது. டிஸ்னி வேர்ல்ட் அண்ட் டிஸ்னி அப்படி பல கம்பெனிகள் அதன் மூலமா உருவாக்கப்பட்டது. At the age of 22 he was an utter failure. 22 வயதுல தோற்று போன ஒரு மனிதன், but because of his hard work and winning attitude and everything, he is a great success even after his death. அவனுடைய கடின உழைப்பினால 22வது வயதிலிருந்து முயற்சி செய்து இந்த அளவுக்கு பெரிய நிறுவனமாக்கி அதை உயர்த்தி இருக்கிறார். We have a list of people who actually work so hard and are great people here today. நமக்கு பெரிய பட்டியலே உண்டு தோற்று போன மனிதர்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்று. All of you must have read about Thomas Alva Edison. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன். You know about the Ford company which manufactures cars. ஹென்ரி ஃபோர்ட். அவன் ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன். And nobody will be there without knowing Colonel Sanders. எல்லாருக்கும் கர்னல் சாண்டர்ஸ் தெரியும் என்று நம்புகிறேன். You know, I can see the look on your face. நான் உங்க பார்வையிலிருந்து தெரியுதா அவனை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. I can tell you another name and you will definitely know it. ஆனா அடுத்த பேரை சொல்ல போறேன், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லுது நினைக்கிறேன். KFC. So Colonel Sanders is the person who actually made the fried chicken with a special formula, and he failed more than 1,000 times, and finally his chicken was approved by one company and they marketed it. சாண்டர்ஸ் ஒரு மனிதர் முதல்ல ஃப்ரைட் சிக்கனை பல விதங்களில் முயற்சி செய்து அதை கம்பெனியில் கொண்டு போய் கம்பெனியாக மாற்றி அநேகருக்கு விற்று பெரிய அளவில் முன்னேறினான். So winning is not something that comes very easily. ஜெயிப்பது என்பது ஒரு எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. Maybe in the time when God created Adam and Eve in the Garden of Eden, winning was easy. ஆதாம் ஏவாளை உருவாக்கின போது ஜெயிப்பது என்பது ரொம்ப எளிதான காரியம், அவருடைய கையில் அது இருந்தது. Because there was no sin. அந்த இடத்துல பாவம் இல்லாத இருந்ததுனால அவளுக்கு எளிதாக இருந்தது. There was no devil. அங்க பிசாசு இல்ல. There was nothing to confuse their mind. அவங்களுடைய மனதை குழப்புவதற்கு யாரும் இல்லை. So it was all what God said and he had to listen. அவர் என்னெல்லாம் ஆண்டவர் சொல்றாரோ அவன் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். So when you do that, you win. நீ ஆண்டவர் சொல்றதை செஞ்சனா நீ நிச்சயமா ஜெயிப்ப. So winning after the fall of man has become a challenge. அவன் எப்போ ஆண்டவரை அவன் விட்டு விலகினானோ ஜெயிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாய் போய்விட்டது. But in the secular world, இந்த தனிப்பட்ட உலகத்துல they list out a few points as to what is winning and what is losing. நான் சில காரியங்களை பட்டியலிட விரும்புகிறேன். எந்த காரியங்கள் உங்களை ஜெயிப்பதற்கும் எந்த காரியங்கள் தோற்பதற்கும் இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். So winning generally is an attitude. ஜெயிப்பது என்பது ஒரு மனிதனுடைய நோக்கமாக இருக்கிறது. So if the attitude is right, அவனுடைய நோக்கம் சரியா இருக்கும் பொழுது he will definitely be a winner. அவன் வந்து ஜெயிக்கிறவனாய் மாறுகிறான். But if the attitude is wrong, அவனுடைய நோக்கம் தவறாய் இருக்கும் பொழுது he definitely cannot win whatever he might do. நிச்சயமாகவே அவன் தோற்று போகிறவனாய் எல்லா செய்கிறதுக்கு தோல்வி அடைகிறவனாய் இருப்பான். So what is the attitude difference? I will show you. I'll just list out a few things which I have listed down. இந்த நோக்கத்தை குறித்து சில காரியங்களை நான் பட்டியலிட விரும்புகிறேன். So the first, the attitude of a winner. ஒரு ஜெயிக்கிறவனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? First of all, he accepts his mistake. முதலாவது அவன் தவறுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். So a winner always accepts a mistake. ஜெயிக்கிறவன் எப்பொழுதும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொள்வான். Once he accepts his mistake, he will know where to correct himself and he'll move forward in correcting it. அவன் தவறுகளை உணர்ந்து கொள்கிற மனுஷனாக இருப்பானால் எந்த இடத்துல அவனுக்கு திருத்தம் தேவை என்பதை அவன் அறிந்து கொள்வான். So according to what the corrections has to be made, he will do that. He will take a step forward. He'll correct himself and move forward. அவன் அந்த காரியங்களை அவன் தெரிந்து கொண்டு தன் அணுகுமுறையை மாற்றி ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் வெற்றியை பெற்றுக்கொள்கிறவனாய் மாறுவான். The only attitude of a loser will be, இந்த தோற்கனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? It's not my fault. என்னுடைய தவறல்ல. He'll just blame it on the situations. அவன் சூழ்நிலையை காரணம் காட்டுவான். Or he'll blame it on other people.
people. இல்ல மற்றவர்களை காரணம் காட்டுவான். Something, it is always not his fault. அவன் எல்லாம் என்ன சொல்ல விரும்புவான், நான் என்னால உண்டானதில்ல, மற்றவங்களால தான் இது ஆச்சுன்னு சொல்லிடுவான். So this attitude will not allow him to learn anything. இந்த விதமான அணுகுமுறை, இப்படிப்பட்டதான நோக்கமுடைய ஜனங்கள் ஒரு நாளும் கற்றுக்கொள்கிறதில்லை. So this is first thing, that the winner accepts a mistake, whereas the loser says it is not my fault. காரியம், உண்மையில ஜெயிக்கிறவன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்வான், தோற்கிறவன் தன் தவறை உணர்ந்து கொள்ள மாட்டான். The second thing is, இரண்டாவது காரியம், the winner is not afraid of losing. ஜெயிக்கிறவன் தோற்கிறதை பற்றி கவலைப்பட மாட்டான். So actually for him it is a matter of attempting. அவன் என்ன நினைப்பான், இது நாம் முயற்சிப்பது என்பது கருத்தில் கொள்வான், இது முயற்சி செய்கிறோம் என்று நினைவில் கொள்வான். So actually there was a 47-year-old basketball coach. ஒரு பேஸ்கெட் பால் விளையாடுகிற ஒரு மனுஷன் 47 வயதுள்ளவனாக இருந்தான். He became a coach. அவன் கோச்சா, அதாவது சொல்லிக் கொடுக்கிறவனாக இருந்தான். But at the age of 47 he was on deathbed. அவன் 47 வயதில் அவன் சாகும் தருவாயிலே இருந்தான். He had spinal cord cancer. அவனுக்கு முதுகு தண்டுல கேன்சர் வியாதி வந்ததனால மிகவும் கவலைக்குரியவனாக இருந்தான். But at the age of 24 அவன் 24 வயதில் he was actually going for wins, always winning. அவன் 24 வயதில் எப்பொழுது ஜெயிப்பதிலே குறியாக இருந்தான், ஜெயித்துக் கொண்டிருந்தான். He was not a winner all the time, but he wanted just to win. His only aim was to win, and he used to take extra effort, and he actually spoiled the body because of that. அவன் பல விதங்களில் ஜெயிக்கவில்லை, ஆனாலும் கூட அவனுக்குள்ள ஒரு நோக்கம் என்னவா இருந்தது, ஜெயிக்க வேண்டும் என்று வெறி இருந்தனால திரும்ப முயற்சி செய்து பல காரியங்களில் அவன் பங்கேற்றுக் கொண்டிருந்தான். So there was an interview from the press. They asked him, what is your goal, and why do you actually focus more on winning? ஒரு நேர்முக காணலிலே அவரிடத்தில் கேட்டார்கள், நீ ஏன் ஜெயிக்கணும்னு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயே, ஏன் என்று கேட்டார்கள். He says, to stand on the top is what you actually feel great. நான் அந்த உயரத்தின் மேல நிற்க வேண்டும் என்பதுதான் எனக்கு ஒரு சிறந்த எனக்கு நோக்கமாக இருக்கிறது. When you win, நான் ஜெயிக்கும் போது everybody says you won. நான் ஜெயிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஜெயிச்சிட்டு சொல்லுகிறது. That actually makes me feel great about myself. அவர்கள் சொல்லுகிற அந்த போஷன் என் மனதிலே, நான் என்னை பெரியவனாய், என்னை ஒரு பெரிய மனுஷன் என்பதை என்ன தூண்டுகிறது, அதை நான் விரும்புகிறேன். That pride keeps me running. அந்த பெருமை என்னை நடத்துகிறதுக்கு, என்னை ஓட வைக்கிறது. But when you lose, நான் தோற்று போன பிற்பாடு, that voice I can't hear. நீ தோத்து போயிட்ட சொல்ற வார்த்தைகள் என்னால கேட்க முடியவில்லை. So that is why I try hard and I try to win always. அதனால தான் நான் கடினமாக முயற்சி செய்து ஜெயிப்பதிலே குறியாக இருக்கிறேன். But in the group of press interviewers, there was a boy. அந்த நேர்முக காணலில் ஒரு பையன் அங்க இருந்தான். So he said, it need not be always about winning. பையன் அங்க இருந்தான். அவன் சொன்னா, எப்பவுமே ஜெயிக்கிறதா நம்முடைய எண்ணமா இருக்கக்கூடாது, விளையாடணும், அவ்வளவுதான். Participation is important. கலந்து கொள்வது தான் முக்கியமானது. And giving your full effort and full strength to play is important. முழு அளவுல தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி விளையாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னார். The consequences of the game may be win or losing, but that shouldn't matter how you play the game. இந்த விளையாடுகிறது, அதாவது விளையாட்டில் ஜெயிக்கணும் தோக்கணுன்ற எண்ணம் இல்லை, விளையாட வேண்டும் என்பதுதான் முக்கிய காரியமாக இருக்கிறது என்று சொன்னாங்க. That way you can take care of your health, you can play mentally free, you can live for long. இப்படி செய்வதனால நம்முடைய ஹெல்த்தை நம்ம நல்லா வச்சுக்க முடியுது, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய டிப்ரெஷன் இல்லாமல் மனதில் நல்ல எண்ணங்களை வைத்துக் கொள்ள முடிகிறது என்று சொன்னாங்க. But this man at that age brushed it off. அந்த வயசுல இதெல்லாம் தூக்கி போட்டுட்டான். But now at the age of 47, when he was in deathbed, he recalls that and he says, maybe if I had listened to that boy and taken it all slow, I would have been more alive today. அவன் சொன்னானா, அந்த டெத்பெட்ல இந்த பையனை மாதிரி நான் ஜெயிக்கணுன்ற வெறி இல்லாமல் ஏதோ நம்ம பாட்டு கலந்து கொள்ளணுன்ற எண்ணத்தில் இருந்தேன்னா ஒருவேளை இந்த மரண தருவாயில் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று சொன்னான். So the winning attitude is not they are not afraid of losing. ஜெயிக்கிற எண்ணம் உடையவன் தோற்கிறதை பற்றி பயப்படாது, எண்ணம் இருக்காது. But actually if you see, a loser is secretly afraid of winning. ஜெயிக்கிறது குறித்து பயப்படுவான். So the winner is not afraid of losing.
ஜெயிக்கிறவன் தோக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டான். But the loser is afraid of winning. தோக்கிறவன் ஜெயிக்கிறது குறித்து பயப்படுவான். Because after winning, he'll have a lot of things that he has to take forward to. ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் பல காரியங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரியம். He has to take an effort to keep that winning. ஏன்னா ஜெயிச்சிட்டா அந்த ஜெயத்தை வந்து நிலையா நிற்க வைப்பதற்கு நாம் அதிக அளவில் போராட வேண்டும். So he's actually secretly afraid of winning. அவன் வந்து மறைமுகமாய் அவன் ஜெயிப்பதிலே பயம் கொள்கிறான். The third point about the winner is, மூன்றாவது காரியம் ஜெயிக்கிறவனை குறித்து, he works very hard. கடினப்பட்டு உழைக்க வேண்டும். அவன் உழைப்பான். And still he has the time for doing essential things. அவனுக்கு ஒரு உழைப்பான், ஆனால் அவனுக்கு பல வேதங்களில் இன்னும் நிறைய காரியங்கள் அவனுக்கு கவனத்தை வைப்பதற்கு நிறைய நேரங்கள் இருக்கும். But the loser always says, I'm too busy, I don't have time even to do important things that will lift him up. ஆனால் தோற்கிறவன் எப்பொழுது சொல்லுவான், எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், ரொம்ப வேலையாக இருக்கிறேன், ரொம்ப அந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருப்பான். The winner actually, and next point is, he goes through the problem, he analyzes the problem, what is the problem, why is this happening like that. அவன் வந்து எல்லா காரியங்களையும் ஆராய்ச்சி செய்வான். ஏன் இப்படி இருக்குது, ஏன் இந்த காரியங்கள் எப்படி இருக்குது. But the loser doesn't want to face the problem, he just tries to toggle and go away from it. அவன் தோற்கிறவன் இந்த காரியங்களை குறித்து அவன் சிந்திக்க மாட்டான், இதை குறித்து அவன் மனதிலும் வைக்க மாட்டான். Winner actually make commitments. ஜெயிக்கிறவன் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வான். But the loser, you see, he makes only promises. அவன் தோற்கிறவன் வந்து சும்மா வாக்குறுதி தான் கொடுப்பான். So what is commitment and what is promise? தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது அல்லது வாக்குறுதியை கொடுப்பது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? So a commitment is nothing but promise plus action. கமிட்மெண்ட் என்றால் என்ன? வாக்குறுதி கொடுக்க வேண்டும், அப்புறம் செயலிலே செயல்படுத்தி ஆகவும் வேண்டும். So this loser, what he says, he just promises and he doesn't keep it. தோற்கிறவன் என்ன செய்யற, ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதோட வந்து தன்னை ஈடுபடுத்தி ஆக்ஷன்ல அதை செயல்படுத்தாம அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவான். And next point is, winner always says, I am good, but I am not very good, I am not as good as I can be. நான் வந்து ஜெயிக்கிறவன சொல்லுவான், நான் ஜெயிக்கணும், ஆனால் நான் அந்த அளவுக்கு நான் என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொல்லுவான். But the loser says, I am not bad as him, I am not bad as that person, or I am not bad as this person. தோற்கிறவன் சொல்லுவான், அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, மற்றவர்கிட்ட ஒப்பிட்டு தன்னை உயர்த்தி கொள்வான். So next is, the winner listens. ஜெயிக்கிறவன் நன்றாய் கவனிப்பான். Well, in a conversation, if you see, a winner actually listens to what you have to say. எப்பவுமே ஜெயிக்கிறோம், மற்றவங்க பேசுறத செவி கொடுத்து கேட்பான். But the loser, what he does, he'll just wait. When that person will close his mouth, I can talk my thoughts. இந்த தோக்கிறவன் எப்படா வாய மூடுவான், நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு முந்திக் கொள்வான். And also the next point is, winner always respects his superiors. எப்பவுமே ஜெயிக்கிறவன் தன்னை விட மேல இருக்கிற ஆட்களை மிகவும் மரியாதைக்குரியவனா நடத்துவான். But the loser, what he says, he always tries to find blame with the superiors and tries to show them that they don't know anything, what he's doing is wrong, he just talks like that. தோற்கிறவன் என்ன செய்வான், தனக்கு மேல இருக்கிறத கண்டு குறை கொண்டு அவன் சரியில்லை, இது சரியில்லை, அது இதில் தப்பு, அதை குறை கண்டு கொண்டே இருப்பான். And winner actually tries to explain his actions, why I did this, what is the reason I took this, why did I do like that. எப்பவுமே ஜெயிக்கிறவன் நான் ஏன் இப்படி செஞ்சேன், இதையே இப்படி செஞ்சிடக்கூடாது, இதையே அப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்குள்ளே அவன் யோசித்து கொண்டு இருப்பான். And he explains to others. அதை வந்து மற்றவர்களிடத்துல சொல்லியும் காண்பிப்பான். But the loser actually tries to escape. அவன் தோற்கிறவன் எப்படியாவது தப்பிச்சலான்னு தான் பேசுவான். இதில் நான் சரி, நான் நல்லது அப்படி சொல்லி எப்படியாவது தப்பித்துக் கொள்வதற்கு பயிற்சி எடுப்பான். And even in an organization, if you see also, if a person is very getting good rankings and everything, that person will really feel responsible. He is a winner. A person who feels responsible is a winner. சில நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம்னா, நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறவன் வந்து ஜெயிக்கிறவன் எப்பவுமே நல்ல பொறுப்புகளை எடுத்துக்கொள்வான், விரும்பி எடுத்துக்கொள்வான். He feels responsible for the job that he's been assigned to. அவன் தனக்கு கொடுத்த வேலையில மிகவும் பொறுப்பாக வந்து செயல்படுவான். And he will actually see, even if he's just a small salesman or a manager or anything, he will feel responsible for
for the growing of the company or growing of the team or something like that. ஒருவேளை நீங்கள் ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன வேலைகள் எதுலையாவது இருக்கலாம். ஆனாலும் கூட தனக்கு கொடுத்த பொறுப்புகளை குறித்து மிகவும் கரிசனையாக இருப்பான், அதில் செயல்படுத்துவதில் ரொம்ப முனைப்பாக இருப்பான். But the loser attitude is, I only work for this company. I don't have to take the responsibility. இந்த தோற்கிற மனநலன் உள்ளவன் எப்படி இருப்பான்னா, இந்த கம்பெனிலாம் எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஒன்றும் இந்த கம்பெனி கொண்டு கிடையாது, என் வேலை என்ன எதுன்னு சொல்லிட்டு ஏனாதோரமாக வேலையை செய்வான். So he just does his part, that too half-heartedly. அவன் வந்து முழு மனதோடு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். So he just does his part and said, whatever happens to the company, let it happen. I'm not responsible. என்னுடைய வேலை இதான் சொல்லிட்டு ஏனாதான ஒரு வேலையை செஞ்சுட்டு போகிறதுல இருப்பான். And this winner actually, he tries to do things in a better way. He wants to do it in a better way and get more result. அந்த ஜெயிக்கிறவனா செய்வான், இந்த 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 வேலையை இப்படி செஞ்சுக்கிறோம், இதை இன்னும் வேறு விதமாய் இன்னும் முயற்சி செய்து நல்ல 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 விதத்தில் இதை எப்படி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வான். But the loser says, no, there's no other way, only this way. Whatever they have told me, I will do this way only. தோற்று போகிற மனதில் இருக்கிறதா சொல்லுவான், இது போதும், இதுக்கு என்ன பெரிய விஷயம், இதே செஞ்சுட்டு போகிறோம், இதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிற காரியத்திலே அவன் உறுதியாக இருப்பான். And the last thing that they list out is, the winner actually paces to finish his work. எப்பவுமே ஜெயிக்கிறவன சிவம் வேகமாய் ரொம்ப வேகமாய் செயல்படுறவனாக இருப்பான், ஒரு வேலையை தீவிரமாய் செயல்படுத்துவதிலே அவன் குறியாக இருப்பான். But the loser is always hysterical and is actually very lethargic. அவன் வந்து தன்னுடைய மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுந்து கொண்டு வேலையில் ரொம்ப சோம்பலாக இருப்பான். So these are the things that secularly in the world they say, the winner and the loser attitude. இதுதான் இந்த உலகத்தில் வந்து தோற்கிறவனும் ஜெயிக்கிறவன் குறித்த மனநிலைமைகள். But this is clearly stated in the Bible also. இது பைபிள், இது வேதாகமத்திலே இது சொல்லப்படுகிற உண்மைகள். When we see just a small instance of David and Goliath. நான் ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லும்படி விரும்புகிறேன். தாவீது கோலியாத்துடைய நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம். In 1 Samuel chapter 17. முதலாம் 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம். So a soldier, the Philistines, they bring about and make Goliath stand there and ask them and challenge the Israelites to defeat this fellow, so that whoever defeats the whole of Philistines will be their slaves. அவன் கோலியாத் என்பவர் ஒரு வீரனாக இருந்தான். அவன் சொல்றான், யார் தோத்துறீங்களோ அந்த முழு ராணுவமும் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். So here it says, Saul and his whole men of Israel were gathered, and they were fearing Goliath. அவன் சவுலும் அவனை சார்ந்த ராணுவ வீரர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். Because the Goliath, he says 6 cubits and a span, more than 11 feet tall. அவன் வந்து 6 முழம், அதாவது 11 அடி உயரமாக இருந்தான். And these people were, they seemed like a small insects before that fellow. அவனுக்கு முன்பாய் மற்றவர்கள் சின்ன பூச்சி மாதிரி இருந்தாங்க. So every day continuously coming and challenging this Israelites. அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சவால் விட்டு கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 40 நாட்கள் வந்து காலையில் மாலையில் வந்து சவால் விட்டு கொண்டிருந்தான். So there's no one, even Saul the king, who was like, when you read about Saul, when God actually appointed the king, Saul as king, he was actually 1 foot higher than the Israelites. He was standing taller. ஆனால் ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக்கினார். அவன் முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு அடி கூட இருந்தான். அவன் தான் ரொம்ப இருக்கிறதுலே ஹைட்டான ஆளு. So when God saw Saul standing a foot higher than others, and he said, okay, this man is fit to be king, and he actually made him king. இவன் ரொம்ப மிக உயரமாய் ஒரு அடி உயரம், எல்லாரையும் காட்டிலும் இஸ்ரவேலரை காட்டிலும் ஒரு அடி உயரமா இருந்தால இவன் தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை செலக்ட் பண்ணி அவங்களை வைத்தார். But that Saul is getting scared and sitting with his armies and sitting inside a tent. அந்த அப்பேற்பட்ட சவுல் பயந்து போய் ராணுவத்தோட தனியா ரூம்ல உட்கார்ந்து அலறி கொண்டிருந்தான். This was not the first fight he was facing. இதுதான் இவனுக்கு முதல் இன்சிடென்ட் கிடையாது, முதல் நிகழ்ச்சி கிடையாது. So he had faced so many battles and he has won so many battles. அவன் நிறைய யுத்தங்களை சந்தித்தவன், ஒரு யுத்த வீரர், பல யுத்தத்துக்கு போயிட்டு வந்தவன். He was a reigning king of Israel. அவன் முழு இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு பெரிய ராஜா. But he was scared of a 11-foot man. அவன் வந்து ஒரு 11 அடி மனுஷனை குறித்து பயந்து கொண்டிருந்தான். He was so scared that he didn't even let the army out. அவன் வந்து பயந்ததுனால யாரையும் சண்டை போடுறதுக்கும் அவன்
அவரு சொல்லலை. He had all the army to protect him. அவன் எல்லா ஆர்மியும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு வச்சுட்டான் சுத்தி. But this David, you see, he comes into the scene. அவன் இந்த நிகழ்ச்சியில் இந்த இடத்துல தாவீது வருகிறான். He comes just to deliver food to his brothers who are serving in the army. அவனுடைய சகோதரர்கள் வந்து ஆர்மியில் வேலை செய்கிற அவரிடத்துல ஒரு உணவு பட்டத்தை கொடுக்க முடியும் அவன் தான். He was the youngest of 7 children. அவன் 7 பிள்ளைகள்ல கடைசியான பையன் தாவீது. So he was a small teenage boy. அவன் வந்து ஒரு டீனேஜ் பையன், அவர் வாலிபன், 16 வயது நிரம்பின ஒரு பையன். So you can see the man doesn't reach his full height until he's 21. 21 வயசானாதான் அவன் முழு வளர்ச்சியை பெற்றுக்கொள்வான். So at the age, a teenage boy would have been somewhere around 4.5 to 5 feet tall. ஒரு 16 வயசு பையன் எந்த அளவு வளர்ச்சி அடைவானா ஒரு 4 அடி 4.5 அடி 4 அடி தான் இருக்க முடியும். Or maybe you can take it as 5.5 feet also. இன்னும் 5 அடின்னு நம்ம எடுத்துக்கொள்வோம். So he was literally half the height of Goliath. அந்த கணக்குப்படி பார்த்தா கோலியாவுக்கு பாதி சைஸ் தான் தாவீது. So but when he heard that Goliath was blaspheming, challenging these people and blaspheming his God, he got so angry. அவன் வந்து தேவ ஜனங்களை தூஷித்துக் கொண்டு ஆண்டவரை தூஷித்துக் கொண்டு எல்லாத்துக்கும் சவால் விட்டு கொடுக்கிறதை பார்த்தான். So you can see all the winning attitudes that he analyzes the problems, he sees what is the thing, what has to be done, he does everything and he challenges him back. தாவீது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த லீடர்ஷிப்பின் ஜெயிக்கிறவனுடைய அந்த குணாதிசயங்களை தாவீதுக்கு அப்படியே அத்தனையும் இருந்தது என்பது வெளிச்சமாகிறது. So he makes a commitment there that I will definitely kill you. You're a dog and I will definitely kill you. அந்த வார்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். இத்தனையும் அவன் இல்லாதிருந்தான் அந்த வார்ல அந்த யுத்தத்துல தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். அவன் சொல்லுகிறான் நான் அவனை சாகடிப்பேன் என்று. So he says he listens to whatever has happened because he's coming newly to that place. He doesn't know what is happening, but he listens carefully as a winner should. அவன் வந்து இவர் சொன்ன பிற்பாடு அந்த சவாலை ஏற்றுக்கொண்டவனாய் நம்ம இருக்கிறான். ஏற்றுக்கொள்கிறதுனால அந்த ஜெயிக்கிற மனப்பான்மையிலே வந்து விடுகிறான். He respects the superior. Like when Saul says, "Put on my armor," because Saul is himself is tall, David is small, and David very well knows that the armor will not fit him. But when Saul says, "Put on this armor," he respects the superior and puts it on. அவனை பாருங்க, அந்த மற்ற சுப்பீரியர் தனக்கு மேல இருக்கிறவங்கள அவன் மதிக்கிறவனா இருந்தான். பாருங்க, நேரப்பட்டு சவுல் கிட்ட போயிட்டு அவன் மரியாதை கொடுத்து அவனுடைய ஆலோசனை கேட்கிறான். அவன் சொல்றான், என்னுடைய எல்லா காரியத்தையும் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, என்னுடைய கேடயத்தை எடுத்துக்கோ, கம்பை எடுத்துக்கோ, வில்ல எடுத்துக்கோ, கத்தி எடுத்துக்கோ, எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுக்குறான். But here the next point of the winner is he tries to explain why he can't do it. அவன் ஏன் அந்த அணிகலன்களை அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள்ள முடியல? So he says this is too heavy for me. அவன் சொல்றான், இது எனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்குது. I am not used to it. நான் இதை வந்து எனக்கு இது பழக்கமே இல்லை, இதெல்லாம் போட்டுக்கிறது எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லுறான். And he says, don't worry, I am responsible. He is actually not a soldier also, but he says, I am responsible, I will kill him and I will put him down in your feet. அவன் சொல்லுகிறான், இல்லை எனக்கு இதெல்லாம் போட்டுக்கொள்ள முடியாது, ஆனாலும் நான் சொன்ன இதுபடி நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நிச்சயமாகவே அந்த மனுஷனை முறியடிப்பேன். அவன் வந்து அந்த மிலிட்ரியில் ஆளாக இருந்தாலும் அவன் சும்மா பார்க்கணும் வந்தவனா இருந்தாலும் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறான். So then he says, taking a sword and taking the shield is not the only way. வெறும் கத்தியும் கேடகத்தை எடுத்துக்கிறதால நாம் ஜெயிப்பதல்ல. There is another way. இன்னொரு வழி இருக்கிறது. There is a better way. அதோட அருமையான வழி இருக்கிறது, மேலான வழி இருக்கிறது. I will take that way. அந்த ஆளை நான் முறியடிப்பேன். I will take that way and I'll kill that man. அந்த வழியே போயிட்டு அந்த ஆளை நான் சாகடிப்பேன். So he actually analyzes the problems. அவன் அந்த பிரச்சனையை ஆராய்ச்சி செய்கிறான். And he comes with a beautiful result. அதை ஆராய்ந்து அவன் ஒரு விடையோடு கூட வருகிறான். So the leadership qualities, the winning qualities of David, if you see, first is his humility. முதலாவது இந்த ஜெயிக்கிறவனுக்கு ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். அவனிடத்தில் இருந்தது. David was very humble. தாவீது பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையான ஒரு மனிதன். The second point is the willingness to follow God. அவன் வந்து இரண்டாவது காரியம் என்னவென்றால் அவன் தேவனை பின்பற்றுவதிலே உறுதியாக இருந்தான். The third one is he had trust in the Lord. அவன் மூணாவது
மூன்றாவது அவன் தேவனை சார்ந்து கொண்ட மனிதனாக இருந்தான். The fourth one is he had a heart of worship. அவனுக்கு நாலாவது அவன் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். The fifth point, a very important point, was to admit his mistakes, that is his sin. அவன் அடுத்த காரியம் அவனுடைய தவறை உணர்ந்து கொண்ட மனிதனாக இருந்தான். So I'm sure the points that the secular world has taken as a winning attitude was taken from David's life. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் என்று வேதாகமத்தில் தான் அவர் எடுத்திருப்பார்கள் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். Because all the characteristics of a winning person David had. ஜெயிக்கிற மனிதனுடைய அத்தனை மனப்பக்குவம் அவன் உடையவனாக இருந்தான். So we have been and we can see in that episode that David kills Goliath with just one small pebble. இந்த அத்தியாயத்திலே தாவீது ஒரு சிறு கோழாங்கல்லினாலே அவனை வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். It's not the stone that killed the Goliath. ஏதோ ஒரு சின்ன கல் அவனை விழத்தள்ளல. It's all these attitudes, all this winning attitude, all the characteristics, all the trust he had on God that killed Goliath. அந்த ஜெயிக்கிறதற்கான அந்த மனோபக்குவங்கள், அந்த முதிர்ச்சிகள் அவனிடத்தில், மன முதிர்ச்சிகள் அவனிடத்தில் காணப்பட்டது. அதுதான் அவனுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தது. Hallelujah. 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 Since it's a Women's Day and I just want to take your attention to one woman in the Bible. நான் இன்னைக்கு பெண்கள் தினமாக இருப்பதனால, பெண்கள் தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு இருப்பதனால நான் ஒரு பெண்ணை குறித்து பேசலாம் என்று நான் விரும்புகிறேன். Deborah. In Judges 4:4 we read. 4வது அதிகாரம் 4வது வசனம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபரோல் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். And Deborah, a prophetess, the wife of Lapidoth, she judged Israel at a time. So here when we read about Deborah, she is actually equated to two other men in the Bible. தெபோராளை குறித்து சொல்லும்போது அவர் இரண்டு பேரிடத்தில் நாம் ஒப்பிட்டு சொல்லலாம். So they actually equate her to Moses and Samuel. அவளை மோசேயோடும் சாமுவேலோடும் ஒப்பிட்டு பேசலாம். Why so? ஏன் அப்படி என்றால் Deborah was the judge. தெபோராள் ஒரு நியாயாதிபதியாக இருந்தார். And she was a prophetess. அவள் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். Moses was a judge. மோசே அவன் நியாயாதிபதியாகவும் இருந்தான். He was a prophet. அவன் தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். And Samuel also. சாமுவேல் கூட was a judge and a prophet. அவன் நியாயாதிபதியாக இருந்தான், அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். So the Old Testament at that time they equate her to being a female Moses or Samuel. அந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த தெபோராளை சாமுவேலோடு கூட மோசே கூட ஒப்பிட்டு சொல்லுகிறது. She was so brave. அவள் மிகவும் தைரியமுள்ள பெண்மணி. She was very actually you can see the same leadership qualities there, the winning qualities there. அவளிடத்திலும் இந்த லீடர்ஸ், அந்த தலைமைத்துவத்துக்கான மனப்பக்குவங்கள் அவளிடத்திலும் இருந்தது. When you read further on, you can see that the king Sisera was to be executed. சிசரா என்ற அந்த ராஜாவை கொலை செய்ய வேண்டும். So she calls Barak. பாராக் மன்னன் தான். So she tells him, God has asked you to go and kill him. பாராக் என்று சொல்றார், நீ போயிட்டு அந்த ராஜாவை கொன்னுடல் சொல்லுறார். So already the time has been appointed. அந்த நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. God has given you the victory. தேவன் ஜெயத்தை கொடுத்தார். So all you have to do is go and kill. எல்லாத்தையும் முடித்து போய் சாகடிக்கும்படி அவர் சொல்லுகிறார். But he was very scared. அவன் என்ன மிகவும் பயந்து போயிருந்தான். He said, I will go if you will come with me. அவன் சொல்றான் தெபோராளை பத்தி, நீ வந்தா நாங்க போறேன்னு சொல்றான். Then she said, okay, I will definitely come. அவன் சொன்னா பரவாயில்ல, நானும் வரவும் கூட அப்படி. I'll definitely come. நான் நிச்சயமா வருவேன். But in the history what will happen is, இந்த சரித்திரத்துல என்ன நடக்கும்னா, the victory will be written on to a woman. அந்த ஜெயம் அந்த ஒரு பெண்ணிடத்திலே ஒப்படைக்கப்படும், கொடுக்கப்படும். You will not kill Sisera. நீ சிசராவை கொலை செய்ய போகிறது இல்லை. There will be a woman's hand in it. ஆண்டவர் ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவள் சிசரா அந்த ராஜாவை கொலை செய்வார். So when you read the incidents after that, அந்த நிகழ்ச்சியை பிற்பாடு நீங்கள் வாசிக்கும் பொழுது, so after the war Sisera actually he runs away from the war place. அந்த யுத்த முனையிலிருந்து அந்த சிசரா ஓடுகிறான். So he runs and he takes refuge in Jael wife Heber's wife Jael's house. அவன் ஒரு வீட்டிலே அதாவது தஞ்சம் அடைகிறான். அந்த வீடு ஒரு விதவையான இடத்துல இருந்து, விதவையானுடைய வீடு அது. So she knows about this Sisera. சிசரா குறித்து அவளுக்கு தெரியும். So she actually what she does is, she as soon as he comes and he asks for water, அவன்
அவன் வந்து அவளிடத்துல வந்து தண்ணி கேட்டான். But she just puts a blanket over him just to hide it. அவன் சொன்னா அவனை ஒரு பிளாங்கெட்ல மூடி அவளை மறைத்து வைத்து, Then she gives him milk to drink. அவனை வந்து தண்ணி கேட்ட இடத்துல பால் அவன் கொடுத்தான். So after that again she puts a blanket over him. அவனை மறுபடியும் இன்னொரு பிளாங்கெட் அவன் மேல போட்டுட்டு, Then she takes a tent peg ஒரு கூடார ஆணியை எடுத்துட்டு வந்து and she drives it into his head. அவன் தலை மேல அடிச்சு உள்ள இறங்கிட்டான். And she kills him. அவனை அப்படியே கொலை செய்தான். So the death which was supposed to happen by the hands of Barak, அவன் பாராக் என்ற ராஜாவை கொலை செய்திருக்க வேண்டும். but it happened through a woman's hand. இதெல்லாம் ஒரு ஸ்திரீயின் மூலமா நடந்தது. So you can see the leadership quality of a woman here. இந்த தலைமத்துவமான அந்த குவாலிட்டி, அந்த குணங்கள் அவரிடத்தில் இருந்தது. So Deborah actually foresees this and she tells, see, because you have taken a step back, a lady will come forward and she will be in your place. அவன் தீர்க்கதரிசியானவர் அவள் இவளை முன்னாடியாகவே அறிந்து ஒரு ஸ்டெப் நீ பின்னாடி வந்ததனால ஒரு ஸ்டெப் அந்த ஸ்திரீயானவள் கடந்து போய் அந்த ஜெயத்தை ராஜாவை கொண்டு போடுவாள் என்று அவள் சொல்லுகிறாள். So reading all these things, we can summarize that what are the keys for victory, to be a winner, what do we need to do? இதெல்லாம் படிச்சு ஒரு முடிவுக்குள்ள நாம் என்ன வருகிறோம் என்றால், ஒரு ஜெயிக்கிறவுடைய மனப்பான்மை இப்படியா இருக்கும். A life that is surrendered to God. நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது, we need to have a life that is surrendered to God if we need to win. நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். And a heart that deeply obeys God in everything. நம்முடைய இருதயத்தில் உள்ளான ஆழத்திலிருந்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். We need to know what our goal is. நம்முடைய இலக்கு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So the last verse I would like you to read is 1 John chapter 5. கடைசி வசனம் நான் சொல்ல வருகிறேன். முதலாவது யோவான் 1 John chapter 5 verse 4. 5:4 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். So whatsoever is born of God overcome the world. So when we are born of God, we'll definitely be an overcomer. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப நம்ம தேவனால பிறந்திருந்தா நாம ஜெயித்தே தீருவோம். Hallelujah. Hallelujah. In 1 Corinthians chapter 2 verse 14 it says, now thanks to the God who always makes us to triumph in Christ. So in one translation says Christ leads us to victory, and in another it says thank God who is giving us the victory after victory. எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல வருது. இன்னொரு மொழிபெயர்ப்புல இயேசு எல்லா இடத்திலும் ஜெயிக்க வைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்றொரு இடத்துல ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So in Tamil there's a song வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும். இந்த வசனம் பாடல்கள் வந்து வெற்றி மேல் தமிழ்ல ஒரு பாடல் வந்து வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும். That's all taken from the Bible. அதெல்லாம் பைபிள்ல தான் வந்திருக்குது. So actually the concept of getting victory over victory only God Jesus gives us. ஆனா ஜெயத்தின் மேல் ஜெயம் தேவனால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அது இயேசுவால் மாத்திரம் தான் முடியும். So today not being just empowering the woman, we are empowering ourselves to be strong in the Lord and get that winning attitude and serve the Lord for one purpose, because Jesus came down and won all the souls for him. இந்த நாளிலே பெண்கள் தினமாக இருக்கிறதுனால தேவன் உங்களை பலப்படுத்தி பலப்படுத்தி உங்களை வந்து தேவன் மூலியமாய் பல காரியங்களை ஜெயிக்கும்படி அந்த ஜெயிக்கிற மனப்பான்மை கொடுத்து உங்களை நடத்தும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. Our God Jesus was a victor. நம்முடைய ஆண்டவர் ஜெயிக்கிறவர். So he actually won on the cross, won all the lost souls on the cross. அவர் தன்னுடைய கல்வாரி சிலுவையில் இழந்து போன அத்தனை ஆத்துமாக்களையும் ஜெயித்தார். He won over the devil. அவர் பிசாசை ஜெயித்தார். So he has a winning attitude. அவருக்கு ஜெயிக்கிற மனப்பான்மை உண்டு. We are his children. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதால we are washed in his blood. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். We too should have the same attitude. நமக்கும் அதே மனப்பான்மை உண்டு. No more depression. எந்த மன அழுத்தமும் வேண்டாம். No more crying. எந்த அழுகையும் வேண்டாம். We always need to triumph
in our things and actually act upon how to win our life. நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் எப்படி ஜெயிப்பதற்காய் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் முயற்சி செய்வர்களாய் மாற வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. Hope this message was a blessing to you. இந்த செய்தி அநேகருக்கு நன்மை உண்டாக்கும்படி நான் நம்புகிறேன்.